ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவுல நாம 6வது நல்ல பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகிலா ஒரு புத்திசாலி மற்றும் புத்தகங்களை விரும்பும் மாணவி. அவள் தனது நண்பர்களுடன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒருவரின் மோசமான பார்வையை உணர்ந்தாள். அவன் ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தில் நின்று அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அகிலா ஆரம்பத்தில் பயந்து விட்டாள். ஆனால் ஒரு நாள் அவளுடைய ஆசிரியர் ரேணுகா மிஸ் ஒரு முக்கியமான பாடம் சொல்லினார். குழந்தைகள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ரேணுகா மிஸ் கேட்டார். மாணவர்கள் பல பதில்கள் கூறினர். சாலை விதிகள், தீயிலிருந்து பாதுகாப்பு. ஆனால் ரேணுகா மிஸ் மேலும் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வந்தார். உங்களை யாராவது விரும்பாத விதத்தில் தொந்தரவு செய்தால் உடனே பெரியவர்களிடம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்மை பாதுகாக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது. நான் பயப்படவில்லை. நான் என் பெற்றோர்களிடம் சொல்லப் போகிறேன். அகிலாவுக்கு புரிந்தது. அவள் வீட்டில் சென்று அம்மாவிடம் கூறினாள். அம்மா உடனே பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கூறினார். அடுத்த நாளே போலீசாரும் பள்ளி ஆசிரியர்களும் அந்த இடத்தில் கவனித்தனர். அந்த மோசமான ஆள் அங்கே வருவதை நிறுத்தினார். இனி அகிலாவும் அவளுடைய நண்பர்களும் பள்ளிக்குச் செல்ல எந்த பயமும் இல்லாமல் இருந்தார்கள். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் பெரியவர்களிடம் சொல்ல வேண்டும். நாம் ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். நான் பயப்படவில்லை. நான் என் பெற்றோர்களிடம் சொல்லப் போகிறேன் என்று தைரியமாக செயல்பட வேண்டும். இதுவே பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் ஒரு முக்கிய பாதுகாப்பு முறையாகும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல 6வது நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? அதுதான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு. அதுக்கு முதல்ல நாம தைரியமா இருக்கணும். நம்ம அப்பா அம்மா கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய 2 பேர் அவங்க மட்டும்தான். ஓகே குட்டீஸ், அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.